Welcome students. இன்னைக்கு mesh analysis பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். Write the mesh current equations in the circuit shown in figure and determine the mesh currents. So mesh analysis ஓட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை மெஷஸ் இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ குடுத்திருக்க சர்க்யூட்ல இது ஒரு மெஷ். அதாவது இங்க இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு நம்ம இந்த பாயிண்ட்லயே வந்து முடிக்கிறோம். இது ஒரு மெஷ். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்லயே வந்து திரும்ப முடிக்கிறோம். இது ஒரு மெஷ். ஸோ மொத்தமா இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா 2 மெஷஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்த மெஷ் அனாலிசிஸ் பண்ண சொன்னாங்கன்னா, எத்தனை மெஷஸ் இருக்குன்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்த பொறுத்தவரைக்கும் 2 மெஷஸ் தான் இருக்கு. அத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. மெஷ் அனாலிசிஸ்ல நம்ம என்ன லா யூஸ் பண்ண போறோம்னா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா என்ன சொல்லுதுன்னா, தி அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் அரவுண்ட் எ க்ளோஸ்ட் லூப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுது. அதாவது சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் ட்ராப் இன் எ க்ளோஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேவிஎல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நாம குடுத்திருக்க சர்க்யூட்ல கரண்ட் டைரக்ஷன் குடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். குடுக்கலன்னா நாம வந்து அஸ்யூம் பண்ணிக்கணும். ஆக்சுவலா இந்த ஏரோ மார்க் வந்து நானே அஸ்யூம் பண்ணியிருக்கேன். இந்த I1 கரண்டோட டைரக்ஷனும், I2 கரண்டோட டைரக்ஷனும் நானே வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரிஜினல் சர்க்யூட்ல இந்த 2 கரண்டோட டைரக்ஷனுமே குடுக்கல. ஸோ இந்த மாதிரி குடுத்திருந்தாங்கன்னா, அது என்ன டைரக்ஷன்ல குடுத்திருக்காங்களோ, அதே டைரக்ஷன்ல நம்ம எடுத்து ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். ஆனா குடுக்கலன்னா, நாம எந்த டைரக்ஷனும் எடுத்துக்கலாம். ஒரு லூப்ல கிளாக் வைஸ், இன்னொரு லூப்ல ஆன்டி கிளாக் வைஸ், இல்ல 2மே கிளாக் வைஸ், 2மே ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஜெனரலைஸ்டு ப்ரொசீஜர் படி நீங்க முதல்ல எப்பவுமே என்ன பண்ணீங்கன்னா, டைரக்ஷன்ஸ் குடுக்கலன்னா, I1 கரண்ட்டும் கிளாக் வைஸ்லயும், I2 கரண்ட் கிளாக் வைஸ்லயும் நாம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து இந்த கொஸ்டின்ல மெஷ் கரண்டோட டைரக்ஷன்ஸ் குடுக்கல. நான் வந்து மெஷ் 1ல போற கரண்ட் I1 அத கிளாக் வைஸ்லயும், அதே மாதிரி மெஷ் 2ல போற கரண்ட்டையும் கிளாக் வைஸ்ல அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஒரு மெஷ்ஷுக்கும் நம்ம வந்து கேவிஎல் அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க மொத்தமா 2 மெஷ் தான் இருக்கு. அதனால நான் வந்து 2 மெஷ்ஷுக்குமே வந்து கேவிஎல் அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மெஷ்ஷுக்கு கேவிஎல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, எப்படி கேவிஎல் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டர்ல கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டர்ல கரண்ட் போகுதுன்னா, நான் டிராவல் பண்ற டைரக்ஷனும், அந்த கரண்டோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். அதாவது நான் வந்து இந்த ரெசிஸ்டர்ல லெஃப்ட் டூ ரைட்ல மூவ் ஆகுறேன். அதே மாதிரி இதுல போற கரண்ட்டும் லெஃப்ட் டூ ரைட்ல மூவ் ஆகுது. அதாவது நான் டிராவல் பண்ற டைரக்ஷனும், கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்துச்சுன்னா, அந்த டிராப்ப வந்து நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் எ ரெசிஸ்டர்? இட் இஸ் V ஈக்குவல் டு IR. ஸோ நம்ம அதுல போற கரண்ட்டையும் அந்த ரெசிஸ்டரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஆனா இந்த டிராப்ப நம்ம பாசிட்டிவா கன்சிடர் பண்ணணுமா, இல்ல நெகட்டிவா கன்சிடர் பண்ணணுமா அப்படின்றது எது டிசைட் பண்ணுதுன்னா, நான் லூப்புக்குள்ள டிராவல் பண்ற டைரக்ஷனும், அந்த ரெசிஸ்டர்ல போற கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்துச்சுன்னா, அந்த டிராப்ப நாம வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 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 சர்க்யூட்ல பாருங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட் டு ரைட்ல டிராவல் பண்றேன். ஆனா அந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரைட் டு லெஃப்ட்ல வருது. அப்போ நான் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா தான் அந்த கரண்ட் வந்து நமக்கு வருது. ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நாம அந்த ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய டிராப்ப பாசிட்டிவ் டிராப்பா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது நான் டிராவல் பண்ற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா கரண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டர்ல, அந்த ரெசிஸ்டன்ஸோட டிராப்ப நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஸோ அதனால I இன்டு R நான் பாசிட்டிவா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு பேட்டரியில எப்படி வந்து நம்ம பொலாரிட்டி கன்சிடர் பண்ணலாம், மேக்னிட்யூட் பாசிட்டிவா, நெகட்டிவான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாசிட்டிவ் டூ நெகட்டிவ் டிராவல் பண்றேன். அதாவது கிளாக் வைஸ்ல டிராவல் பண்றேன். ஸோ இந்த இந்த நான் ஃபர்ஸ்ட் வந்து எந்த பொலாரிட்டி எந்த டெர்மினல் என்டர் பண்றேன்னா பாசிட்டிவ். எந்த டெர்மினல் லீவ் பண்றேன் நெகட்டிவ். ஓகே. ஸோ லீவிங் டெர்மினல்ல தான் நாம வந்து பொலாரிட்டியா கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து எங்க லீவ் ஆகுற டெர்மினல்னா நெகட்டிவ் டெர்மினல். அப்போ இதுக்கு வந்து நான் -Vன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்டர் ஆகுறது மைனஸ். ஆனா லீவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ இது வந்து நான் பாசிட்டிவா இந்த வீக்கான பொலாரிட்டி வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் நான் டிராவல் பண்ற டைரக்ஷனும், கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்தா, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய டிராப்ப மைனஸா எடுத்துக்கணும். நான் டிராவல் பண்ற டைரக்ஷனும், கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருந்தா, அந்த ரெசிஸ்டிவ் டிராப்ப வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஸோ பேட்டரிய பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த டெர்மினல்ல லீவ் ஆகுறோமோ, அதாவது என்ட்ரி ஆகுற டெர்மினல்ல எடுக்கக்கூடாது. லீவ் ஆகுற டெர்மினல். ஸோ இங்க லீவ் ஆகுறது மைனஸ்னால அந்த வோல்டேஜோட பொலாரிட்டிய வந்து நான் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆகுறது தான் நெகட்டிவ். ஆனா லீவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ நான் வந்து இது பாசிட்டிவ்னு எடுக்கணும். இந்த வோல்டேஜோட மேக்னிட்யூட. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எத்தனை மெஷஸ் இருக்கோ, அத்தனை மெஷ்ஷுக்கும் நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணி அத்தனை மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுத போறோம். ஸோ இந்த சர்க்யூட்ல 2 மெஷ் இருக்கிறதுனால நம்ம 2 மெஷ் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெஷ் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் மெஷ்ல நான் இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு கேவிஎல் அப்ளை பண்ணிட்டே வரேன். இந்த பாயிண்ட்ல மறுபடியும் அதே பாயிண்ட்ல வந்து முடிக்க போறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த மெஷ்ல என்ன டைரக்ஷன்ல டிராவல் பண்ண போறேன்னா, கிளாக் வைஸ்ல டிராவல் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டிராவல் பண்ற டைரக்ஷனும், இந்த 5 ஓம்ல போற கரண்டோட டைரக்ஷனும் என்னது? சேம். அப்போ
இதுல இருக்கக்கூடிய 5 ஓம்ல இருக்கக்கூடிய ட்ராப் என்ன? இட் இஸ் V ஈக்குவல் டு I இன்டு R. ஸோ இங்க என்ன ட்ராப் இருக்கும்? இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5. அதுல போற கரண்டோட வேல்யூ என்ன? I1. அப்போ இட் இஸ் 5I1. இதுல இருக்கக்கூடிய ட்ராப் என்ன? 5 இன்டு I1. இதை நம்ம பாசிட்டிவா எடுக்கணுமா இல்ல நெகட்டிவா எடுக்கணுமானா, நான் என்ன சொன்னேன்? ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நாம டிராவல் பண்ற டைரக்ஷனும் ரெசிஸ்டன்ஸ்ல போற கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருந்துச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவ் ட்ராப்பா கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த ரெசிஸ்டர்ல ஏற்படக்கூடிய ட்ராப் பார்த்தீங்கன்னா -5I1. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஓம்ல என்ன ட்ராப் இருக்கும் அப்படின்னா, இந்த 2 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னு பார்க்கணும். இந்த 2 ஓம்ல I1 கரண்ட்டும் போகுது, I2 கரண்ட்டும் போகுது. அது எப்படி 2 கரண்ட்டும் போகுது அப்படின்னா, I1 பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எப்படி மேல இருந்து கீழ வருது. ஸோ I1 வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழ வருது. I2 பாருங்க, I2வும் கிளாக் வைஸ் தான் இந்த லூப்ல போகுது. ஆனா கீழ இருந்து மேல போகுது I2. ஓகேங்களா? அப்போ I1 வந்து மேல இருந்து கீழ வருது. I2 வந்து பார்த்தீங்கன்னா கீழ இருந்து மேல போகுது. அப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா 2 ஓம்ல போற கரண்ட் நம்ம I1 பிளஸ் I2ன்னு எடுக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா I1 ஒரு டைரக்ஷன்லயும் I2 ஒரு டைரக்ஷன்லயும் போகுது. அப்போ இட் இஸ் a difference of I1 I2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஓம்ல போற கரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா I1 மைனஸ் I2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 ஓம்ல இப்போ என்ன கரண்ட் போகுது? I1 மைனஸ் I2ன்ற கரண்ட் போகுது. ஓகே, இப்போ இந்த 2 ஓம்ல என்ன டிராப் இருக்கும்? 2 இன்டு அந்த கரண்ட் என்ன கரண்ட் போகுது? I1 minus I2. ஸோ இந்த ட்ராப் 2 ஓம்ல இருக்கக்கூடிய ட்ராப் 2 இன்டு I1 minus I2. ஆனா இந்த ட்ராப்பை நம்ம பாசிட்டிவா கன்சிடர் பண்ணுமா இல்லை நெகட்டிவா கன்சிடர் பண்ணுமானா, இப்போ I1 கரண்ட் நான் ரூப்ல கிளாக் வைஸ்ல டிராவல் பண்றேன். I1ம் கிளாக் வைஸ்ல தான் டிராவல் பண்ணுது. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருக்கிறதுனால நான் இந்த ட்ராப்பை நான் நெகட்டிவ்ல கன்சிடர் பண்ணணும். அப்போ 2 ஓம்ல ஏற்படக்கூடிய ட்ராப் என்ன? -2 இன்டு I1 minus I2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த லூப்புக்குள்ள பேட்டரிக்கு வரும். இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிற டெர்மினல் எடுக்கக்கூடாது. பேட்டரியில் என்ட்ரி ஆகுது நெகட்டிவ், ஆனால் லீவ் ஆகுறது என்ன? பாசிட்டிவ். ஓகே, அப்போ இப்போ இந்த 10 வோல்ட்டை நம்ம -10 வோல்ட் எடுக்கணுமா இல்லை பாசிட்டிவ் 10 வோல்ட் எடுக்கணும்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம லீவிங் டெர்மினல் பார்க்கணும். இட் இஸ் +10 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். அப்ளைங் KVL டு மெஷ் 1. ஸோ மெஷ் 1க்கு நான் வந்து இப்போ KVL அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டரில் போகிற ட்ராப்பு கரண்ட்டும் நான் போகிற டைரக்ஷன் சேம் இதில் இது -5I1 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த 2 ஓம்ல கரண்ட் போகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா I1 மைனஸ் I2. ஓகேங்களா? ஸோ இதுவும் I1 கரண்ட்டும் நான் போகிற டைரக்ஷன் சேம் இல்லை. இந்த ட்ராப்பை நான் மைனஸ் எடுத்திருக்கேன். தட் இஸ் -2 I1 மைனஸ் I2ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ப்ளஸ் அடுத்து பேட்டரியில் வந்து முடிக்கிறோம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லீவிங் டெர்மினல் தான் பார்க்கணும், என்ட்ரி டெர்மினல் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த வோல்டேஜை நான் +10 வோல்ட்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்ளைங் KVL டு தி ஃபர்ஸ்ட் லூப் ஐம் ரைட்டிங் -5I1 -2 இன்டு I1 மைனஸ் I2 +10. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் இங்கே 0ன்னு போடுறேன்னா, ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா என்ன சொல்லுது? அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் அரௌண்ட் க்ளோஸ்டு லூப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ -5I1 -2 அப்படியே வச்சுக்கலாம். -2 இன்டு I1 -2I1 -2 இன்டு -I2 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுங்களா? ஸோ இது ப்ளஸ் இன்டு 2 இன்டு I2 +10 ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்த கேஸில் இப்போ இங்க ஒரு I1 இருக்கு, இங்க ஒரு I1 இருக்கு. இதுவும் -5I1, இது -2I1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -7I1. ஓகே, ஸோ மீதி இருக்கிறது நமக்கு +2I2. இந்த +10 அந்த பக்கமா போச்சுங்கன்னா என்னவா மாறும்? -10ஆ மாறும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம அப்படியே ஈக்குவேஷன் 1ஆவும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன்னா எடுத்தவொடனே ஈக்குவேஷன் மைனஸா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா டேர்மையும் நான் -1 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா இதையே நீங்க ஈக்குவேஷன் 1ஆ எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டே மைனஸ் இருக்கிறதுனால இங்க எல்லா டேர்ம்லயும் மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? மைனஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க +7ஆ மாறிடும். அதே மாதிரி +2 வந்து 2I2 வந்து -2I2வா மாறிடும். இங்க -10 வந்து +10ஆ மாறிடும். ஓகே, ஸோ இந்த இதுதான் மெஷ் 1ஓட ஈக்குவேஷன். இதுதான் நம்ம மெஷ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெஷ் கரண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மெஷ் 1. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் மெஷ்ல அப்ளை பண்ணி நம்ம KVL அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் வந்து இந்த ஈக்குவேஷன். இதுக்கு பேர் மெஷ் கரண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மெஷ் 1ஓட ஈக்குவேஷன். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7I1 -2I2 தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை நான் ஈக்குவேஷன் 1ஆ எடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ மெஷ் 2க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ மெஷ் 2க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். மெஷ் 2க்கு ஈக்குவேஷன் எழுதும்போது நானும் கிளாக் வைஸ்ல மறுபடியும் டிராவல் பண்றேன் லூப்புக்குள்ள. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் இந்த பாயிண்ட்ல வந்து முடிக்க போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு கீழே வரும்போது இங்க ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. இந்த 10 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன டிராப் இருக்கும்? 10 இன்டு இதுல போற கரண்ட். இந்த 10 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? I2. அப்போ 10 இன்டு I2 தான் இந்த 10 ஓம் ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய டிராப். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேட்டரி. இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது +50 வோல்ட் எடுக்கணுமா இல்ல -50 வோல்ட் எடுக்கணுமா? எப்பவுமே பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம
லீவிங் டெர்மினல் தான் பார்க்கணும். என்ட்ரி நம்ம இந்த பேட்டரிக்குள்ள என்ட்ரி ஆகுறது தான் பாசிட்டிவ். ஆனா லீவ் ஆகுறது என்ன? மைனஸ். அப்போ இத நம்ம என்னன்னு எழுதணும்னா -15 எழுதணும். ஓகேங்களா? அடுத்து இப்படி வரும். இப்படி வந்து இந்த ரெசிஸ்டர்ல நம்ம அப்வர்ட்ஸ்ல மூவ் ஆகுறோம். அப்போ இந்த 2 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுது? I1ம் போகுது, I2ம் போகுது. ஓகேங்களா? இந்த 2 ஓம்ல என்ன ஃபர்ஸ்ட் லூப்ப பார்க்கும்போது இட் இஸ் I1 -I2ன்னு எழுதணும் இல்லையா? இப்ப செகண்ட் லூப்ல இருந்து பார்க்கும்போது இத நம்ம எப்படி எழுதணும்னா I2 -I1 எழுதணும். ஏன் வந்து I2 -I1 எழுதுறேன்னா, இந்த 2 கரண்டோட டைரக்ஷன் என்ன? ஆப்போசிட். ஓகேங்களா? 2 கரண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல என்டர் ஆகியிருந்தா நம்ம I1 பிளஸ் I2ன்னு எடுத்துருக்கலாம். ஆனா, ஒரு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து கீழ வருது. இன்னொரு கரண்ட் பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல வருது. அப்போ இந்த 2 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுதுன்னா, இட்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் கரண்ட். ஓகேங்களா? நம்ம லூப் 2க்கு ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி எழுதணும்னா, I2 -I1 எடுக்கணும். இதே நம்ம லூப் 1க்கு எழுதும்போது எப்படி எடுத்தோம்? I1 -I2ன்னு எழுதணும். ஓகேங்களா? லூப் 1ல இருந்து பார்க்கும்போது I1 -I2. லூப் 2ல இருந்து பார்க்கும்போது I2 -I1. இப்ப இந்த 2 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? I2 -I1. அப்ப இந்த 2 ஓம்ல என்ன டிராப் இருக்கும்? 2 into I2 minus I1. ஓகேங்களா? இப்போ இது வந்து பாசிட்டிவ் டிராப்பா, நெகட்டிவ் டிராப்பான்னு பார்க்கணும். இப்போ நான் டிராவல் பண்ற டைரக்ஷனும் இந்த 2 ஓம்ல போற I2 ஓட டைரக்ஷனும் என்ன? சேம். அப்போ இந்த 2 ஓம்ல இருக்கக்கூடிய டிராப்ப நாம நெகட்டிவ் டிராப்பா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 10 ஓம்ல -10 into I2. இதுதான் இங்க எழுதியிருக்கேன். -10 into I2. அடுத்து பேட்டரி. இந்த பேட்டரியில பார்த்தீங்கன்னா -50. ஓகே. அந்த -50 இங்க எழுதியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்ட் 2 ஓம்ல இருக்கக்கூடிய டிராப். இந்த 2 ஓம்ல பார்த்தீங்கன்னா, நான் போற டைரக்ஷனும் I2 டைரக்ஷனும் சேம்ன்றதால இந்த டிராப்பை மைனஸ் எடுக்கிறேன். -2 இன்டூ I2 மைனஸ் I1 அப்படின்னு எடுக்கிறோம். இதோட லூப் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். -10 I2 -50 -2 இன்டூ I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். -10 I2 -50 -2 I2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2 I1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ I1 பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அதனால 2I1. ஆனா I2 பார்த்தீங்கன்னா, -10 -2ன்னு இருக்கு. 2த்தையும் ஆட் பண்ணா -12 I2. ஓகேங்களா? அடுத்தது இங்க -50 இருக்கு. அது அந்த பக்கம் போச்சுன்னா +50. ஓகே. இப்போ மெஷ் 2க்கான கரண்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? மெஷ் 1க்கான கரண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச மாதிரி மெஷ் 2க்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி எத்தனை மெஷஸ் இருக்கோ, அத்தனை மெஷ் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதணும். இந்த ப்ராப்ளத்த பொறுத்தவரைக்கும் 2 மெஷ் இருக்கிறதுனால நம்ம 2 மெஷ் ஈக்குவேஷன்ஸ் தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணா, நம்ம இந்த 2 மெஷ் கரண்ட்ஸையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே. எத்தனை மெஷ் 1ல போற கரண்ட் என்ன? I1. மெஷ் 2ல போற கரண்ட் என்ன? I2. இந்த 2 ஈக்குவேஷனையும் நார்மலா நம்ம எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லன்னா கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறேன். இது கால்குலேட்டர்ல பண்ணலாம். ஈக்குவேஷன் மோட்ல வச்சு 2 ஈக்குவேஷன் நம்ம வந்து கால்குலேட்டர்ல கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கிராமர்ஸ் ரூல்லையும் நம்ம கால்குலேட்டர்ல பண்ண முடியும். எப்படி கால்குலேட்டர்ல போடலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். I1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 7. அதை இங்க எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த ஈக்குவேஷன்ல I1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. அதை இங்க எழுதிக்கிறேன். அடுத்தது I2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல -2. செகண்ட் ஈக்குவேஷன்ல -12 எழுதியாச்சு. ஓகேங்களா? இன்டூ I1, I2ன்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இங்க 10 இருக்கு. அதனால இங்க 10 போட்டுக்கிறேன். இங்க 50 இருக்கு. இங்க 50 போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? 7 -2 I1, I2ன்னு எழுதிக்கிறோம். இங்க இருக்க 10 இங்க எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. -12 இருக்கு. I1, I2 போட்டுட்டோம். இங்க என்ன இருக்கு? 50. இது அப்படியே எழுதிடும். இதை வந்து நம்ம கிராமர்ஸ் ரூல் மூலமா சால்வ் பண்ணோம் அப்படின்னா I1, I2 கண்டுபிடிக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்துங்க. 7 -2 2 -12 இருந்துச்சா? இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு டிட்டர்மினன்ட் கிடைக்கும். இது என்ன எப்படி பண்ணலாம்? 7 into -12. ஓகேங்களா? மைனஸ் -2 into 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -18 கிடைக்குது. இதுதான் இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. அடுத்து வந்து நம்ம டெல் I1 கண்டுபிடிக்கணும். டெல் I1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணா நமக்கு டிட்டர்மினன்ட் கிடைக்குது இல்லையா? இப்போ டெல் Y1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? அத இந்த வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 7 2க்கு பதிலா 10 15 எழுதணும். தட் இஸ் கால்ட் டெல் I1. இதை நம்ம டெல் I2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கிட்டோம். செகண்ட் காலத்தை இந்த வோல்டேஜ் காலத்தால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டெல் I1க்கு நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் காலத்தை மட்டும் இந்த டிட்டர்மினன்ட்ல வோல்டேஜ் காலத்தால் ரீப்ளேஸ் பண்றோம். 7 2க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? 10 15 எழுதணும். ஓகேங்களா? அதுதான் இங்க வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே. 7 2க்கு பதிலா 10 50 எழுதியிருக்கோம். செகண்ட் காலம் அப்படியே வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா
ஸோ 10 இன்ட்டு -12 -2 இன்ட்டு 50. ஸோ இதை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -120 + 100 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ΔI1 வேல்யூ பார்த்தீங்கன்னா -20 கிடைக்குது. ஓகே. இப்போ ΔI2 கண்டுபிடிக்கணும். ஸோ ΔI2 கண்டுபிடிக்க என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் காலத்தை நாம வோல்டேஜ் காலத்தால் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இப்போ ΔI2 = என்ன எடுத்துக்கலாம்? 7 2 அப்படியே வச்சுக்கிட்டு -2 12க்கு பதிலாக 10 15 எழுதிக்கணும். ஓகே. ஸோ அதை தான் நான் இங்கே இப்போ எழுதியிருக்கேன். ஸோ ΔI2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 2 10 15 எழுதியிருக்கேன். செகண்ட் காலத்தை மட்டும் வோல்டேஜ் காலத்தால் மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடினா 7 × 50 -10 × 2. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்ம 350 - 20 கிடைக்குது. ஸோ ΔI2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 330. ஓகேங்களா? இப்போ டெல் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -80. அடுத்து ΔI1 கண்டுபிடிச்சிருக்கோம், அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -20. ஸோ அடுத்து ΔI2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 330. ஓகேங்களா? நமக்கு தேவையானது I1. வாட் இஸ் I1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1 இஸ் ΔI1/Δன்னு எடுக்கணும். அதே மாதிரி வாட் இஸ் I2? I2 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ΔI2/Δன்னு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ΔI1 வேல்யூ என்ன? -20. ஸோ டெல்லோட வேல்யூ என்ன? -80. ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 0.25 ஆம்ப்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து I1, தட் இஸ் மெஷ் கரண்ட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் மெஷ்ல போகக்கூடிய கரண்ட் I1 வேல்யூ என்னன்னா 0.25 ஆம்ப்ஸ். அடுத்தது செகண்ட் மெஷ்ல போகக்கூடிய கரண்ட் I2 கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ΔI2/Δ. ΔI2/Δனா that is equal to 330. ΔI2 வேல்யூ 330. டெல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -80. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்குன்னா -4.125. நீங்க கேட்கலாம், ஸோ அது என்ன சார், ஒரு கரண்டோட வேல்யூ பாசிட்டிவ் வந்திருக்கு, இன்னொரு கரண்டோட வேல்யூ நெகட்டிவ் வந்திருக்கு, ஸோ அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே. ஸோ I1 வேல்யூ எப்படி வந்திருக்கு? பாசிட்டிவ்லேயே வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா நம்ம I1 டைரக்ஷன் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்கல, நாமளா தான் அஷ்யூம் பண்ணியிருந்தோம். என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ்ல. ஸோ இப்போ I1 ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. அப்போ நாம அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்ல வந்தா நாம அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ I1 வந்து கிளாக் வைஸ்ல தான் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா I2 ஆன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுல வந்திருக்கு? நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ்ல வந்தா இந்த ப்ராப்ளம் தப்பா சார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆன்சர் கரெக்ட் தான். I2 வேல்யூ வந்து 4.125 ஆம்ப்ஸ் தான். ஆனா இந்த நெகட்டிவ் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. நெகட்டிவ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா I2 நாம ஆக்சுவலா அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் என்ன? கிளாக் வைஸ் தான். I1 நம்ம கிளாக் வைஸ்ல அஷ்யூம் பண்ணோம், I2வும் கிளாக் வைஸ்ல அஷ்யூம் பண்ணோம். ஆனா I2 ஆன்சர் நெகட்டிவ்ல கிடைச்சதுனால நாம அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் தப்பு அப்படின்னு வந்து நமக்கு இது சொல்லுது. அதாவது I2 வந்து கிளாக் வைஸ்ல இல்ல, இது ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இருக்கு. ஆனா I2 மேக்னிடியூட் கரெக்ட். நம்ம ப்ராப்ளத்துல சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ I2 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -4.125. இதை நம்ம பாசிட்டிவ்ல எடுத்து எழுதிக்கலாம். I2 = 4.125 எழுதிக்கலாம். ஆனா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த மைனஸ் சைன் I2 வந்து கிளாக் வைஸ்ல நம்ம அஷ்யூம் பண்ணது தப்பு. அது வந்து I2 வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அதாவது I2 ஃப்ளோஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்க கண்டுபிடிக்க சொன்னது 2 மெஷ் கரண்ட்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ I1 I2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ I1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.25 ஆம்ப்ஸ். I2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.125 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் தேவை அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வர வீடியோக்குள்ள ரெகுலரா பாருங்க.